ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லெக்ஸ் கணிதம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டில் உள்ள உறவுகள் அப்படின்ற டாபிக் யூனிட் 1ல் இருக்குது. அந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். உறவுகள் அப்படின்னாலே நம்மளுக்கு என்னென்னு தெரியும், ரிலேஷன்ஸ், இங்கிலீஷில் ரிலேஷன்ஸ்னு சொல்லுவோம். உறவுகள்னால் என்ன, நம்மளுக்கும் அடுத்தவங்களுக்கும் என்ன தொடர்பு இருக்குது, இதுதான் உறவுகள். ஸோ மேக்ஸில் உறவுகள் அப்படின்றத நம்ம என்னவா பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது கணங்கள் அப்படின்ற டாப்பிக்கு கீழே தான் நம்ம இதை பார்த்துட்டு வரோம் இல்லையா. கார்ட்டீசியன் பெருக்கல், கணங்கள், இதில் தான் நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ அப்போ உறவுகள் அப்படின்றது எதுலேருந்து வருது அப்படின்னா கணங்கள்லேருந்து தான் வருது. இந்த கார்ட்டீசியன் பெருக்கலும் அதுக்கு தேவைப்படுது. அது எப்படின்றது இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எக்ஸாம்பிள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அந்த உறவுகளோட டெஃபினிஷன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப உங்களுக்கு நல்லாவே புரியும், சரியா. ஸோ இப்போது ஏங்கிற ஒரு கணம், இது நானாக தான் எடுத்துருக்கிறேன், ஓகேவா. ஏங்கிற ஒரு கணம் எடுத்துருக்கிறேன், பிங்கிற ஒரு கணம் எடுத்துருக்கிறேன். இப்போது எப்பவும் போல் நம்ம கார்ட்டீசியன் பெருக்கல் A கிராஸ் B நம்ம கண்டுபிடிக்கலாம். கார்ட்டீசியன் பெருக்கல் அப்படின்ற டாபிக்கு கான்செப்ட் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஒருவேளை இந்த வீடியோ நீங்கள் பார்க்கல, அதாவது எக்ஸசைஸ் 1.1 வரைக்கும் முடிஞ்சிருச்சு. ஒருவேளை நீங்கள் வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும், ஓகேவா. ஸோ இப்போ கார்ட்டீசியன் பெருக்கல் நம்ம பார்க்கலாம். கார்ட்டீசியன் பெருக்கல் அப்படின்னாலே உள்ளே நம்ம எழுத போகிறது வரிசை ஜோடிகள் தான் எழுதப்படும். அதாவது 2 பேர்ஸ் ஆஃப் நம்பர்ஸாக தான் எழுதுவோம், ஓகேவா. ஸோ எப்படி எழுதணும் அப்படின்னா ஏவையும் பியும் தான் கிராஸ் பண்ணுறோம். ஸோ ஏல உள்ள ஃபஸ்ட்டு நம்பரை இது எல்லாத்தோடையும் சேர்த்து எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு 1,1, நெக்ஸ்ட்டு 1,2, நெக்ஸ்ட்டு 1,3. இது ஆல்ரெடி கார்ட்டீசியன் பெருக்கல் வீடியோ எக்ஸசைஸ் 1.1 பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். 3.1 நெக்ஸ்ட்டு 3,2, அடுத்து 3,3, நெக்ஸ்ட்டு 5,1, 5,2, 5,3, நெக்ஸ்ட்டு 7,1, 7,2, 7,3, ஓகேவா. ஸோ இப்போ நான் கார்ட்டீசியன் பெருக்கல் எழுதி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம வரலாம் உறவுகள் அப்படின்னா என்னன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போது ஏங்கிற கணத்தை நான் அந்த மாதிரி எழுதிக்கிறேன், சரியா. 1, 3, 5, 7 இந்த 4 நம்பர்ஸ் தான் ஏங்கிற கணத்தில் இருக்குது. அதே மாதிரி பிங்கிற கணத்தில் உள்ள நம்பர்ஸை நான் அந்த மாதிரி எழுதிக்கிறேன், சர்க்கிள் போட்டு 1, 2, 3 இந்த நம்பர்ஸ் இருக்குது. இப்போது ஏக்கும் பிக்கும் என்ன உறவு அப்படின்றத நான் அம்புக்குறி போட்டு காமிக்கிறேன். இப்போ ஏங்கிறது 2, இதுக்கும் தொடர்பு இருக்குது. அடுத்து 5க்கும் 1க்கும் தொடர்பு இருக்குது. அடுத்து 3க்கும் தொடர்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு இதுலேருந்து இது 1க்கு தான் தொடர்பு இருக்கணுமா அப்படிலாம் கிடையாது. இப்போ 5க்கு 1க்கு தொடர்பு இருக்குங்கிற பட்சத்தில் அதுக்கு 3க்கும் கூட தொடர்பு இருக்கலாம், சரியா. ஸோ இப்போ இதுதான் ரிலேஷன், இதுதான் உறவுகள், சரியா. ஏக்கும் பிக்கும் என்ன உறவுகள் இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம ரிலேஷன் உறவுகள் எழுதலாம். என்னென்ன உறவுகள் இருக்குது அப்படின்னா ஏலேருந்து எங்கே போயிருக்கு, 1லேருந்து எங்கே போயிருக்கு, 2க்கு போயிருக்கு. ஸோ 1,2, நெக்ஸ்ட்டு 3லேருந்து எங்கே போயிருக்கு, 3க்கு போயிருக்கு. இப்போ 3,3, நெக்ஸ்ட்டு 5லேருந்து 1க்கும் போயிருக்கு, 3க்கும் போயிருக்கு. அப்படின்றப்ப நான் இதை எப்படி எழுதணும், 5,1, 5,3, ஓகேவா. ஸோ இப்போ நான் ரிலேஷன் இது ரெண்டுக்கும் உள்ள உறவு இதுதான், இவ்வளோதான் சிம்பிள். உறவுகள்னால் இதுதான். ஒரு கணத்துக்கும் இன்னொரு கணத்துக்கும் என்ன தொடர்பு அப்படின்றத இந்த மாதிரி அம்புக்குறி ரிலேஷன் போட்டு காமிக்கலாம். இல்லை இப்படி எழுதி காமிச்சா அதை நம்ம அம்புக்குறி போடவும் நம்மளுக்கு தெரியணும், சரியா. ஒரு உறவுகள் அப்படின்னாலே அது ஆர் அப்படின்ற லெட்டரால் தான் டினோட் பண்ணுவோம், ஓகேவா. ஸோ ஆர் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்கன்னா அப்போ ஏங்கிற செட் என்ன, பிங்கிற செட் என்ன, இது ரெண்டுக்கும் என்ன ரிலேஷன் இருக்குது நம்மளுக்கு இப்படி போட்டு காமிக்கவும் தெரியணும். இல்லை இப்படி பிக்சர் கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளுக்கு எழுதவும் தெரியணும், சரியா. அடுத்து இந்த ஆர் இப்போ 7 இதில் எதுலேயுமே இல்லை, சரியா. ஸோ 3 இப்போ இதில் எதுலேயும் இல்லாமல் கூட உறவு இருக்கலாம். ஆனால் நான் பியில் உள்ள எல்லாத்துக்குமே இதுக்கும் தொடர்பு இருக்கிற மாதிரி நான் போட்டிருக்கேன். பட் இங்கே இந்த ஒரு நம்பர் பேலன்ஸ் இருக்கிற மாதிரி பியிலையும் கூட இருக்கலாம், அப்படி கூட உறவு அமையலாம், ஓகேவா. இப்போது ஆர் உறவோட மதிப்பகம் வீச்சகம் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. அந்த மதிப்பகம் வீச்சகம்னா என்னென்னு பார்க்கலாம். இப்போ ஆரோட மதிப்பகம் அப்படின்னா ஏ செட்டில் என்ன நம்பர்ஸ் எல்லாம் இருக்கோ அதுதான் மதிப்பகம். அதுக்காக ஏல உள்ள எல்லா நம்பர்ஸும் எழுதிடக்கூடாது. இப்போ 7 இந்த ரிலேஷன்லேயே இல்லை, ஏன்னா இது எதோடையுமே தொடர்பு இல்லை. ஸோ அப்போ அந்த மதிப்பகத்தில் இதை எழுதவே கூடாது, ஏன்னா அந்த 7ங்கிற நம்பர் இங்கே எங்கேயுமே வந்திருக்காது. ஸோ மதிப்பகம்னா என்னென்னா இந்த வரிசை ஜோடியில் உள்ள ஃபஸ்ட்டு நம்பர் மட்டும்தான். ஸோ இங்கே 1, 3, 5 மட்டும்தான் இருக்குது. இங்கேயும் 5 தான் இருக்குது. 5 2 டைம் இருந்தாலும் நீங்கள் அதை ஒரு டைம் எழுதினா போதும். அப்போ இதோட மதிப்பகம் எதெல்லாம் அப்படின்னா 1, 3, 5 இதெல்லாம் தான் இதோட மதிப்பகம், சரியா. வீச்சகமாக என்னென்னா பியில் உள்ளதெல்லாம் அதோட வீச்சகம்.
இப்போ பியில் என்னெல்லாம் இருக்குது 2 3 1 3 இருக்குது சரியா 1 2 3 இருக்குது 3 வந்து 2 டைம் வந்திருக்கு அப்போ 1 2 3 இதில் உள்ள இந்த பிங்கிற செட்டில் உள்ள எல்லாமே வந்துருச்சு ஸோ 1 2 3 ஒருவேளை இந்த 3க்கு இல்லாமல் இருந்து 1 2 கூட நம்மளுக்கு வரலாம் ஆனால் இந்த உறவில் எல்லாத்துக்குமே தொடர்பு இருக்குன்றதுனால 1 2 3 எல்லாமே வந்திருக்கு இதை இப்போ எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஆரோட மதிப்பகம் எப்போவுமே எப்படி இருக்கும்னா அது ஏங்கிற கணத்தோட தகு உட்கணமாக இருக்கும் அதுக்கு உள்ள உட்கணம் இப்போ இது ஏங்கிறது ஒரு கணம் தகு உட்கணம்னா இதுலேருந்து நம்ம ஒரு சிலதை மட்டும் எடுத்து எழுதியிருப்போம் அதுக்கு பேர் தான் தகு உட்கணம் அப்போ ஏவோட தகு உட்கணமாக தான் இருக்கும் இதிலேருந்து ஒரு சில நம்பர்ஸ் தான் இதில் வந்திருக்கும் ஒருவேளை ஏ ஃபுல்லாக கூட இருக்கலாம் அதே மாதிரி பியோட ஆரோட வீச்சகம் எப்போவுமே எப்படி இருக்கும்னா பியோட தகு உட்கணமாக இருக்கலாம் இல்லை ஒருவேளை பி ஃபுல்லாக கூட இருக்கலாம் இதுதான் உறவுகள்லாம் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் போட்டு இப்போ காமிச்சாச்சு இப்போ அதோட டெஃபினிஷன் பார்க்கலாம் டெஃபினிஷன் உங்களுக்கு ஈஸியாகவே புரியும் இப்போ பாருங்கள் வரையறை டெஃபினிஷன் ஏ கமா பி இரு வெற்றில்லா கணங்கள் கண்டிப்பாக கணத்துக்குள்ளே ஏதாவது நம்பர்ஸ் இருந்தால் தான் அதை நம்ம தொடர்புபடுத்தவே முடியும் ஸோ அதனால் அது வெற்றில்லா கணமாக தான் இருக்கணும் சரியா வெற்றுக்கணமாக இருக்கக்கூடாது ஏயிலிருந்து பிக்கு உள்ள உறவு ஆர் அதாவது ஏலேருந்து பிக்கு என்ன உறவு இருக்கோ அதுக்கு பேர் தான் ஆர் அதுதான் உறவு ஆர் ஆனது சில விதிமுறைகளை நிறைவு செய்து ஏ கிராஸ் பியின் உட்கணமாக இருக்கும் ஆறுங்கிறது எப்படி இருக்குமா ஏ கிராஸ் பியில் உட்கணமாக இருக்குமா ஃபஸ்ட் எடுத்தோடனே நான் உங்களுக்கு ஏபி செட்டை கொடுத்துட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சோம் சரியா இப்போது ஆரும் கண்டுபிடிச்சோம் இந்த ஆறில் உள்ள எல்லாமே பாருங்கள் உள்ள இந்த ஜோடி வரிசை ஜோடிகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அது எல்லாமே ஏ கிராஸ் பியில் இருக்கும் உங்களுக்கு ஏ கிராஸ் பியோட உட்கணமாக தான் கண்டிப்பாக ஆர் இருக்கும் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏவிற்கும் ஒய் பிலாங்ஸ் டு பிக்குமான உறவு ஆரின் வழியாக இருந்தால் அதை நம்ம எப்படி எழுதலாம்னா எக்ஸ் ஆர் ஒய் அதாவது எக்ஸுங்கிற ஒரு கணம் ஒய்ங்கிற ஒரு கணம் இது ரெண்டுக்கும் தொடர்பு இருக்குன்றதை இந்த மாதிரி நம்ம எழுதி காட்டலாம்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ் ஆர் ஒய் என இருந்தால் இது ரெண்டும் ரிலேஷனாக இருந்தால் கண்டிப்பாக எக்ஸுங்கில் உள்ள ஒரு கணத்தில் உள்ள நம்பர்ஸும் ஒயில் உள்ள கணத்தில் உள்ள ஒரு நம்பரும் சேர்ந்து நம்மளால் இப்படி வரிசை ஜோடியாக எழுத முடியும்னு சொல்லியிருக்காங்க அதை தான் நம்ம இவ்வளோ நேரம் எழுதணும் சரியா நெக்ஸ்ட்டு ஒரு உறவை பட்டியல் முறையிலோ அல்லது கன கட்டமைப்பு முறையிலோ எழுதலாம் நம்ம இப்போ எழுதுனது பட்டியல் முறை கன கட்டமைப்பு முறையிலையும் எழுதலாம்னு சொல்லியிருக்காங்க அடுத்து உறவை காட்சிப்படுத்தி அறிய அம்புக்குறி படத்தை பயன்படுத்தலாம் இப்போ நம்ம செஞ்சோம் இல்லையா 6 மார்க் போட்டு எழுதி காமிச்சோம் இல்லையா அதுதான் அவங்க அம்புக்குறி படம்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா உங்களுக்கு உறவுகள்னால் என்னென்ன டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் போட ஒவ்வொரு லைக்குமே நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி நிறைய பேருக்கு ரீச் ஆகிறதுக்கு நீங்கள் போடுற லைக் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ